ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2022ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிசி குரூப் எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஸ்டின் நம்பர் 146. கொஸ்டின் பாருங்கள், 2x + 3y is to 3x + 5y equal to 18:29 எனில் x is to y என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஒரு ரேஷியோ ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டு அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி எழுதிக்கலாம். அங்கே பாருங்களா, 2x + 3y டிவைடட் பை 3x + 5y அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டுங்களா, இது போல் நம்ம எழுதிக்கலாம். கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, 18:29 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 18/29 இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா. அதாவது ஈஸ்ட் கொடுத்துருந்தா நம்ம டிவைட் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா, ரேஷியோ தானே அர்த்தம். அதுக்கு வந்து ரேஷியோன்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ரேஷியோன்னு டிவைட்னு அர்த்தம். சரிங்களா, டிவைட் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கிறது எழுதிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா, இதுக்கு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இதுக்கு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், x is to y அந்த ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ 29, அதாவது 29 × 2x + 3y ஈக்குவல் டு அப்புறம் 18 × 3x + 5y அப்படின்னு வருங்களா. இப்போ நம்ம அது வந்து ப்ராக்கெட்டில் வந்து உள்ள எடுத்து போகணும். நம்பர் வந்து 29 × 2 எவ்வளோ, 58. 58 + x. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 29 × 3 சரிங்களா 87 வரும். 87y. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், 18 × 3 எவ்வளோ வரும், 54x ப்ளஸ் அதுக்கப்புறம் 18 × 5 சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 90 வரும். 90y. அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணணும், ஒய்யால் டிஃப்ரென்ஸ் பண்ணணும். சரிங்களா, எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பர் வந்து அந்த சைடு இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ இந்த 87y வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 58x தான் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ இந்த 54x எந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க வேண்டியது தான். 58xல் 54x போச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும், அப்போ 4x தான் இருக்கும். சரிங்களா, 58ல் 54 போச்சுன்னா 4, அப்போ 4x. அதே போல் 90yல 87y போச்சுன்னா 3y தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ 3y தான் இருக்கும். நமக்கு என்ன தேவை, x is to y அந்த ஆன்சர் தான் தேவை. அப்போது இந்த ஒய்யை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடு எடுத்துடலாம். அப்போது x/y இப்படி எழுதுவோம்னா, அதே போல் இந்த 4 நாவும் அந்த சைடு போயிடுமா, அப்போ 3/4 அப்படின்னு ஆகிடும். சரிங்களா, இப்போ நம்ம இந்த ரேஷியோவில் எப்படி எழுதலாம், ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா x is to y அப்படின்னு எழுதுவோமா, அப்போது 3:4 அப்படின்னு எழுதலாம். அதாவது இந்த ஃபார்மேட்டும் ரைட்டு தான், அல்லது இந்த ஃபார்மேட்டும் ரைட்டு தான். அவங்க ஆன்சரில் வந்து என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷன்லாம் எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா. சப்போஸ் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஆன்சர் இப்படி முடிச்சிக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட் சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் தான் நம்ம பார்க்கணும். அப்போ 3:4 வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 3:4 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் வந்து இது கரெக்டான ஆன்சர். 3:4 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அப்படியே நம்ம கரெக்டாக அந்த ரேஷியோ வந்து இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். x is to y ஆன்சரு 3:4. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 147. 5:6 ஈக்குவல் டு x is to 12 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருது அப்படியே எழுதுங்க. 5:x ஈக்குவல் டு x is to 12. நம்ம லாஸ்ட் டைம் சால்வ் பண்ணோம்ல, அதே போல் தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை அப்படியே டிவைட் போட்டுக்க வேண்டியது தான். ஓகேங்களா, அதாவது கொடுத்துருக்கிறத டிவைட் அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். 5:6 5/6ன்னு எழுதிக்கலாம். x is to 12 x/12 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு என்ன தேவை, எக்ஸோட வேல்யூ தான் தேவை. எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. x ஈக்குவல் டு 12 வந்து அந்த சைடு எடுத்துன்னு போயிடுங்க. 12 அந்த சைடு எடுத்துன்னு போயிட்டா அப்படியே மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஓகேங்களா, 5 × 12 டிவைடட் பை 6. சரிங்களா, அப்போ அதை நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 6ஆல் அடித்தோம்னா 12 2 வரும். அப்போது 5 × 2 எவ்வளோ, 10 வந்துடுங்களா. x ஈக்குவல் டு 10. அவ்வளோதான் இதோட ஆன்சர். சரிங்களா, அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ, 10. 10 தான் அதுக்கு ஆன்சர். 10 எங்கே இருக்கும் பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. x ஈக்குவல் டு 10. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான்
இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரேஷியோ ப்ராப்ளம். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.